மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயிலில் இருந்த மாணிக்க வாசகர் சிலையை கடத்தி விற்பனை செய்ய முயன்ற இருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் ஜெகநாத் வழங்கி கேட்கலாம். ஜெகநாத், வணக்கம். இந்த சிலை திருட்டு எப்போது நடந்தது? எப்படி இந்த இருவர் பிடிபட்டார்கள்? இவர்களது குற்றப்பின்னணி என்ன? வணக்கம். மதுரையில் சாமி சிலை ஒன்றை கடத்தி விற்பனை செய்ய முயல்வதாக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவினருக்கு ரகசிய தகவல் கிடைத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது திருநெல்வேலி சரக ஆய்வாளர் தலைமையில மதுரை மாவட்டம் முஸ்லம்பட்டி அருகே உள்ள செல்லம்பட்டி கிராமத்துல வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருக்காங்க. அப்போது அந்த வழியாக வந்த பைக்கை நிறுத்தி பைக்கில் இருந்த பையை சோதனை செய்த போது அதில் 1 அடி உயரத்திற்கு 3.5 கிலோ எடை அளவு கொண்ட மாணிக்க வாசகர் சிலை ஒன்று இருப்பது தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்து பைக்கை ஓட்டி வந்த மதுரை உசிலம்பட்டி அருகே வெள்ளக்காரம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த காசிமாயனிடம் சிலை குறித்து விசாரணை நடத்தி இருக்கிறார்கள். அப்போது மதுரை உசிலம்பட்டியில் ஆனையூர் கிராமத்தில் உள்ள மீனாட்சி கோவிலில் இருந்த மாணிக்க வாசகர் உலோக சிலையை அவரது நண்பர்களான சோலை, வேல்முருகன், மதன் ஆகியோரிடமிருந்து கூட்டாக சேர்ந்து திடீராக கூடியிருக்கிறார்கள். மேலும் காசிமாயன் அந்த சிலையை விற்க முயற்சி செய்த போது பாப்பம்பட்டியைச் சேர்ந்த தவசி என்பவரிடம் விற்க முயன்றிருக்கிறார். கடத்தப்பட்ட மாணிக்க வாசகர் சிலையை விற்க காசிமாயனும் தவசியும் சம்பவ இடத்திற்கு சிலையை வாங்க இருவரும் பார்த்தீங்கன்னா முகவர்காக காத்திருந்திருக்கிறார்கள். அந்த சமயத்தில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் காசிமாயன் மற்றும் தவசி ஆகிய இருவரையும் கைது செய்து ஒரு மாணிக்க வாசகர் உலோக சிலையையும் கடத்தலுக்கு பயன்படுத்தி வந்த பைக்கையும் தற்போது மீட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ஜெகநாத். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள்.